ஈராக்கில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கிருந்து சில இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். பஸ்ரா நகரில் பணியாற்றி வந்த இந்தியர்கள் சிலர் பத்திரமாக டெல்லி வந்தனர். உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வருவதை அடுத்து தாங்கள் பணியாற்றிய நிறுவனமே பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அனுப்பி வைத்ததாக ஈராக்கில் இருந்து திரும்பிய இந்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளுக்கு நாள் ஈராக்கில் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் விரைவில் மேலும் பல இந்தியர்கள் ஊர் திரும்புவர் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். बगदाद में अभी प्रॉब्लम है, लेकिन हम बसरे में थे, हमको कोई प्रॉब्लम हुई, हमें कंपनी ने टिकट दिया और सबको जो सुविधा दी कंपनी ने, और टिकट देके कंपनी आदमी को भेज रही है अभी पूरा आदमी को, तो हमको तो कोई दिक्कत नहीं है. दिक्कत हो सकती थी, वही खतरा तो है, खतरे से पहले हमको निकाल दिया उन लोगों ने. ஈராக்கின் மேற்கு எல்லைப் பகுதிகளை கைப்பற்றியுள்ள ISIS அமைப்பைச் சேர்ந்த ஆயுதக் குழுக்கள் தலைநகரை நோக்கி முன்னேறி வருகின்றனர். கிளர்ச்சி தொடங்கியது முதல் இதுவரை நடைபெற்ற நிகழ்வுகளை இனி பார்க்கலாம். சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளை ஒன்றிணைத்து புதிய நாட்டை உருவாக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ள ISIS ஆயுத குழுவினர் முதலில் சிரியாவின் உள்நாட்டுப் போரில் பங்கேற்று அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வந்தனர். ஈராக்கிலும் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் வகையில் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி ஈராக்கின் ஃபலூஜா மற்றும் ரமடி நகரை கைப்பற்றினர். கடந்த ஜூன் 11ஆம் தேதி மோசுல் நகரில் தாக்குதல் நடத்தி நகரையே முற்றிலுமாக கைப்பற்றினர். இங்குதான் இந்தியாவைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். அதே நாளில் பாய்ஜி நகரை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கிய ஆயுத குழுவினர் அங்குள்ள அரசின் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கைப்பற்ற தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் ஜூன் 18ஆம் தேதி பாய்ஜி நகர் முழுமையாக ஆயுத குழுவினர் வசம் வந்தது. ஜூன் 11ஆம் தேதி திக்ரித் நகரையும் ஆயுத குழுவினர் தங்கள் வசம் கொண்டு வந்தனர். இந்த பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில்தான் இந்திய செவிலியர் சிக்கி தவித்து வருகின்றனர். தலைநகரை கைப்பற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக பாக்தாத்திற்கு மிக நெருங்கிய நகரான பக்கூபாவில் ஜூன் 17ஆம் தேதி முதல் ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஜூன் 22ஆம் தேதி சிரியா ஈராக் எல்லைப் பகுதிகள் ISIS குழுவினர் வசம் வந்துள்ளதால் சிரியாவிலிருந்து ஈராக்கிற்குள் அவர்கள் ஊடுருவுவது எளிதாகியுள்ளது.